நமஸ்காரம் தமிழ் நண்பர்களே, வணக்கம். நான் இன்றைக்கி வந்திருக்கிறதுன்னு வச்சா பழையது தான். அதாவது ஏவல் பில்லி சூனியம் செய்வன, விழிதோஷம் வெளிதோஷம் கைவச தோஷம் வசிய தோஷம், இந்த மாதிரி தோஷங்களுக்கெல்லாம் தோஷங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு தாயத்து செய்கிறேன். தாய்ச்சி செஞ்சு அது எல்லாருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணி முதல்ல 10 மணி வரை தான் நாங்கள் அதை கொடுப்போம். அந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் நான் பிரவர்த்தமே. அது வெள்ளிக்கிழமை 8 மணி முதல்ல 10 மணி வரை தான் நான் கொடுக்குறது. இதை கேட்குற நண்பர்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டு அதை மனசிலாக்கிட்டு வாங்க. ஏன்னா டைம் மாற்றி வந்துட்டிங்கன்னா நாங்கள் கோயில் திறந்து கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆள் ரொம்ப லேட்டாகி வந்துட்டாங்க, எங்கேயோ தூரம் இருந்து ரொம்ப தூரத்தில் இருந்து வந்துட்டாங்க. நமக்கு அப்புறம் போய் திறத்துக்கு கொடுக்க முடியாத ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அதனால் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் நிறைய ரொம்ப தூரத்தில் இருந்து வருவீங்க. நீங்கள் வர வேண்டியதுன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணி முதல்ல 10 மணி, நான் 9 மணி வரை தான் போட்டிருந்தேன். இப்போ 2 மணி 1 மணி நேரம் கூட விட்டுட்டேன். இப்போ 10 மணி வரை மாத்திரம் தான் நாங்கள் அந்த தாயத்து நான் கொடுப்பேன். வெறும் வெள்ளிக்கிழமை மாத்திரந்தேன், வாரத்தில் ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை மாத்திரந்தேன். இது என்னத்தை கொடுக்குறோம்னா, நான் ரொம்ப பிரச்சனையில் கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் எவ்வளவோ ஆளுகள் எடுத்து நானும் பார்த்துட்டேன். இந்த அது இதுன்னாக்க சொல்லி அது காசுகளை பிடிக்கிறாங்க. இல்லை நம்ம இந்த மந்திரவாதிகளெல்லாம் என்னத்தையாவது சொல்லி அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லி காசை பிடிக்கிறது இல்லாமல் வேறு ஒரு காரியம் நடக்காது. யதார்த்த ஆள்காருக்கு நான் சொல்கிறது என்னன்னா, நான் இது கொடுக்குறதுன்னா 100% பேர் தான் நல்லவங்களாக இருப்பாங்க. அந்த 5% பேருக்கு தான் நான் கொடுக்குறது. அந்த மாதிரி ஆளுக்காரை காப்பாற்றணுன்றது தான் என் லட்சியம். உங்களுக்கு புரியுதா? அதாவது என்கிட்ட வர்றவங்கெல்லாம் ஒரு காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறாங்க, அவங்க தேவைகள் நடக்கணும் அப்படின்னுக்கிட்ட தான் எல்லாருமே இந்த தாயத்து கேட்குறாங்க. தயவு செஞ்சு நீ இதில் புரிஞ்சுக்க. நீங்கள் உங்கள் தேவைகள் நடக்கிறதுக்காக செய்கிறதுனா அது வசிய தாயத்தை தான் செய்ய முடியும். அந்த வசிய தாயத்தை நான் விற்கிறதே இல்லை, நான் கொடுக்குறதே இல்லை. வசிய தாயத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். நான் செய்கிறது நாங்கள் தர்ற தாயத்தை நீங்கள் எந்த கோயிலில் வேணாலும் போட்டுக்கொள்ள போகலாம், எங்கே வேணாலும் எப்படிப்பட்ட கோயிலில் வேணாலும் போட்டுக்கொள்ள போகலாம். ஏன்னா அது முழுக்க ஒரு தேவகணத்தால் செய்யப்படுற ஒரு தாயத்து. ஏன்னா இது ஒரு மந்திரமும் மூலிகையை வச்சு மந்திரமும் மூலிகையும் கூட சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தாயத்து தான். இந்த தாயத்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, இந்த உண்மையாக வாழ்கிறவங்களுக்கு தான். ஏன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் அவன் தேவைகள் நிவர்த்தி செய்கிறதுக்காகத்தான் அவங்க நல்லது செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த தேவைகள் நிவர்த்தி செய்கிறத நல்லதுங்கிறத சொல்ல முடியாது. அதாவது மனுஷனுக்கு 1000 தேவதைகள் இருக்கும், எல்லாம் அனாவசிய தேவையாக இருக்கும். நல்ல தேவைகள்னால் நம்ம நல்லதாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினச்சா, நல்லபடியாக உண்மையாக வாழ்கிறவங்க 100% பேர் தான் இருப்பாங்க. பாக்கி எல்லாம் அடுத்தவனை ஏமாத்துறதும் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளில் ஈடுபடுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அதில் இந்த நல்லவங்களை கெட்டவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்கள வாழ விடாமல் அவங்க இந்த கெட்ட காரியங்கள் சாதிக்கிறதுக்காக நல்லவங்ககிட்ட போவாங்க. நல்லவங்க ஒரு காரணவசாலும் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நல்லவங்க சத்தியத்தை வழியத்தான் போவாங்க. உண்மையாக போயிடணும், நம்ம இப்படித்தான் இருப்பணும் அப்படின்ற ஒரு ஒரு சிட்டையில் அவங்க வாழ்வாங்க. ஒரு சிட்டையோடு வாழ்வாங்க நல்லவங்க. பாக்கி உள்ளவங்களாம் சிட்டை கிடையாது. அவங்களுக்கு இந்த காலத்தில் எப்படியாவது இப்படி ஆட்டி அடுத்தவங்களை காட்டிலும் பெரியவங்களாக ஆகணும். இவ்வளோதான் அவங்களுக்கு ஒரு லட்சியங்கிறது. அந்த மாதிரி ஆளுகள் தான் ஒரு 195% இருக்காங்க. இந்த உண்மையாக வாழ்கிறவங்க ஒரு 5% பேர் தான் இருப்பாங்க. அந்த 5% பேருக்கு தான் நான் இந்த தாயத்தை நான் கொடுக்குறது. எப்படின்னா, அதாவது நீங்கள் அடுத்தவங்களுக்கு எந்த மாதிரி தொந்தரவும் செய்யக்கூடாது. அடுத்தவங்க காசு 10 காசு கூட நீங்கள் சாப்பிடலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளவங்க மாத்திரம் தான் என்கிட்ட தாயத்து வாங்கணும்.
நான் அடுத்தவங்கள ஏமாற்றி நான் பிழைக்கலை, அடுத்தவங்களுக்கு ஒரு துரோகமும் செய்யலையா, ஆனால் எனக்கு துரோகமாக வந்துட்டுருக்கு, எனக்கு தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால எனக்கு வந்து அது ஏன்னா அது முன்னோரு, அதாவது அது முன்செம்ம பாவம். பாவத்தால் நமக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது இந்த கெட்டவங்களெல்லாம் நம்மளை ரொம்ப தள்ளி வச்சுருவாங்க. ஊர்லேயே ஒதுக்கி அதாவது ஊரில் ஒதுக்கி வச்ச மாதிரி வாழ்வாங்க. அவங்க வந்து கூட்டமாக வாழ மாட்டாங்க. இந்த நல்லவங்க இருக்காங்களே, அவங்கள யாருக்கும் பிடிக்காது. இந்த பிடிக்கலைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்களே, அவங்க தான் நல்லவங்களாக இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் குத்தம் சொல்லிடுவாங்க. ரொம்ப மோசமானவங்களை ஆக்கி அவங்கள மோசமானவங்களை சித்திரீகரித்து ரொம்ப கீழ்த்தரമായ ஆட்காராகிட்டு சித்திரீகரித்து அவங்கள வந்து ஒதுக்கிடுவாங்க. நல்லவங்களை இப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். நல்லவங்கக்கிட்ட வந்து யாருமே நல்லவங்கள்கிட்ட போய் கேட்டு பார்த்தா, நல்லவங்களை போய் பார்க்கணும்னு நினச்சோம்னாலும் பார்க்க முடியாது. காரணம் சொல்ல மாட்டாங்க. அவங்க இருக்கிறவங்கெல்லாம் சும்மா பொய் புரட்டி சொல்லி அவங்களுக்கு அசியம் குசிப்பு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இவங்களை மோசக்காராய் சித்திரீகரித்து வச்சுருவாங்க. உங்களுக்கு புரியுதா? ஆனால் பொய்யா வாழ்கிறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்கும். நீங்கள் போகிறதுக்குள்ள அதுதான் ஆள் போங்க, அப்படி போய் அது அவர் தான் அப்படிங்க சொல்லுவாங்க. இல்லைங்க அவங்க அந்த அம்மா தான் அப்படிங்குவாங்க. அவங்கெல்லாம் பொய்யா வாழ்கிறவங்க ஆளுகளை சோப்பிட்டு நல்லா அருமையாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. உண்மையாக வாழ்கிறவங்க, சத்தியசந்தமாக வாழ்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காது. ஊருக்குள்ளே ஒதுக்கி வச்சது மாதிரி வாழ்வாங்க. அவங்க ஒரு குடும்பத்திலே அவங்கள யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. 4 அண்ணன் தம்பி இருக்காங்க, இல்லைங்க 4 அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னா இந்த இவங்களுக்குலாம் இந்த ஒரு ஆளை பிடிக்காது. ஏன்னா ஒதுக்கி வச்சுருவாங்க. ஏன்னா அவங்க வந்து நல்லதுக்கு மாத்திரம்தான் பேசுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கலைன்னா உடனே கோவப்படுவாங்க. நல்லவங்க அப்படித்தான். அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நம்ம வந்து செஞ்சாங்கன்னா கோவப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு பெட்டன்னு கோவம் தான் வரும். அப்போ என்னத்தையோ கோவத்தில் அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த கெட்டவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்கள சோப்பு கூட போகலையாம், இவங்கள சோப்பு போட்டு குளிப்பிக்கலையாம். என்ன அப்படியே சும்மா பூசி முழுகிறவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் வர்ணித்து சோப்பு போட்டு பூசி முழுகிறவங்களை தான் ரொம்ப பிடிக்கும். சாதாரண ஒரு கரெக்டாக இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் போய் புகழ்த்தவும் மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்கள மோசக்காராகிட்டு சொல்ல மாட்டாங்க. அவங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்க காரியங்களும் செய்வாங்க, அவங்க போவாங்க. அவங்கக்கிட்ட என்னத்தையாவது போய் ஒரு இது செய்யும் பொழுதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. நல்லவங்களுக்கு இந்த தப்பு பண்ணுறது பிடிக்காது. தப்பு பண்ணுறவங்கள பிடிக்காது. இதுதான் காரணம். இவங்க தப்பு பண்ணுவாங்க, நல்லவங்களுக்கு பிடிக்காது. என்னமாவது பிரதிகரிப்பாங்க. அவங்க அதை பிடிக்காததுனால அவங்க டக்குன்னு கோபத்தில் என்னத்தையாவது பேசிடுவாங்க. அவங்கள ஊருக்கே பிடிக்காமல் போயிடும். ஊருக்கு மாத்திரம் இல்லை, அந்த சொந்தக்காரர்களுக்கு பிடிக்காது. அப்படி தான் இருப்பாங்க நல்லவங்க. நல்லவங்கிறது உண்மையாக வாழ்கிறவங்க. ஆனால் பொய்யா வாழ்கிறவங்க ஆளுநரத்தை நல்ல ரீதியில் வாழ்வாங்க. நல்ல சோப்பு போட்டு நல்ல ரீதியில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் நிறைய இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்கிறது வெளியில் வரவே வராது. எம்புட்டு தப்பு செஞ்சாலும் அதை தப்பை மறைக்கிறதுக்காக சப்போர்ட் செய்கிறதுக்கு ஆளுகள்லாம் நிறைய இருப்பாங்க. இவங்க தப்பு செய்கிறவங்கெல்லாம் எம்புட்டு தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை மறைக்கிறதுக்காக நிறைய சப்போர்ட்டும் இருப்பாங்க. இதான் இன்றைக்கி லோகம். அந்த மாதிரி இந்த பொய்யா வாழ்கிறவங்க நல்லா வாழ்கிறவங்கள கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் அவங்கள வாழவே விட மாட்டாங்க. என்னதான் இருந்தால் ஒன்றும் அபராதமாக பண்ணுவாங்க. அபராதமாக கேட்டேன் இதை என்ன சொல்லுவாங்க, அபராதம்னா அவங்க நம்ம என்ன சொல்லுவாங்க, தமிழில் நல்ல ஒரு வாக்கு இருக்கும். கொஞ்சம் நான் வந்து பிறந்தது தமிழ்நாடு, அன்னைக்கில் வளர்ந்தது கேரளம் ஆகி போச்சு. அதனால் இந்த எல்லா வாக்குகளும் கரெக்டாக எனக்கு வர மாட்டேங்குது. தயவு செஞ்சு பார்க்குறவங்க மன்னிக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து இந்த பாசையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் ஐயா. அப்புறம் இந்த நல்லவங்க மாத்திரம் நீங்கள் இதை பாருங்கள். நல்லவங்களுக்கு என்ன வேணுமோ தேவைப்படுறத நான் செய்வேன். ஆனால் இப்போ நான் வந்து இந்த தாயத்தை நிப்பாட்ட போகிறேன். ஏன்னா இந்த நல்லவங்களுக்கு தாயத்துனா ஒரு 5% பேர் தான் நல்லவங்க இருக்காங்க. அவங்க தான் சிலப்போ வருவாங்க. 1-2 பேர் வந்து வாங்கினா தான் இல்லை. அதனால இந்த தாயத்து 1. 2வது கூடுதல் ஆவசியப்படுறவங்க இந்த கெட்ட விஷயத்துக்கு தான்.
எனக்கு இந்த காரியம் நடக்கணும், எனக்கு இன்ன காரியம் நடக்கணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி நான் கொடுக்குற தாயத்தில் ஒரு காரியம் நடக்கிறதுக்காக இந்த தாயத்தை வேலை செய்யுது. இது ஒரு வீட்டுக்கு வாசப்படி மாதிரி. என்ன காரணம்னாச்சா, நம்ம உடம்புக்கு அடுத்தவனால் எந்த பிரச்சனையும் ஏற்காமல் இருக்கிறதுக்கு இந்த உடம்புக்கு மாத்திரம்தான் இந்த தாயத்து வேலை செய்யும். நம்ம உடம்பில் வேறு எந்த பிசாசு பேய் பிசாசும் நம்மக்கிட்ட அண்டாது. இவங்க எப்படிப்பட்ட செய்வனை செஞ்சாலும் என்னென்ன செஞ்சுருந்தாலும் இந்த தாயத்து கட்டினா அதெல்லாம் அந்த கைவசம் கைவசம் கொடுத்து என்னென்னமோ பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த தாயத்து கட்டுறதோட அந்த அந்த இதிலேருந்து வெளியில் வந்துடலாம். அது அவங்கள பாதிக்காது. இதுக்கு மாத்திரம்தான் நாங்கள் கொடுக்குற தாயத்து வேலை செய்யணுச்சு. அல்லாத ஒரு ஆள்ன வசியறிக்கையோ இந்த வசியத்தன்மையான உள்ள தாயத்து நாங்கள் கொடுக்குறதே இல்லை. வசியத்தன்மைன்னா இவங்க எல்லாம் ஒரு ஒரு என்னமாவது ஒன்று வேணும், ஏதாவது என் பிள்ளை பேச மாட்டேங்கிறேன், என் பிள்ளை பேசணும், அது ஒரு வசியத்தாய்த்தாங்க. நீ சார் அவர் நல்லதாக இருக்குன்னு கேட்பாங்க, பிள்ளை பேச மாட்டேங்கிறேன் அப்படிங்குவாங்க. புரியுதா? ஆனால் பிள்ளையை பேசுறதுக்காக நம்ம கொடுக்க முடியாது வாய்து. பிள்ளைக்கு பிள்ளை பேசாமல் இருக்காங்க. பையன் பிறந்த உள்ள பேசாமல் இருக்கவாங்க சில ஆளுகிட்ட. அது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு, அம்மாவுக்கு. அது நல்ல காரியத்தை தான் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு போல் எனக்கு இந்த தாயத்தை கொடுக்க முடியல. ஏன்னா அந்த பையனை நம்மளை வசீகரிச்சா தான் இவங்களுக்கு பேசுவாங்க. உண்மையாக பேசணும்னா நேரட்டே பேசிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்புறம் நம்ம இப்போ புருஷமடாட்டியை கூட விடுங்க. புருஷமடாட்டியை வசீகரிக்கிறது அது கூட வேறு இல்லை. சொந்த மக்கள் கூட சொந்த அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட பேசாமல் இருப்பாங்க, பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கூட நான் தாயத்து கொடுக்குறது இல்லை. ஏன்னா இந்த வசிய தாயத்துங்கிறது ஒரு ஆளுண்ட சோதீனத்தினை அவர்கிட்ட சோதீனம் இல்லாதாக்குறது தான். அதாவது அவங்க சுதந்திரத்தை இல்லாதாக்கி இவங்கக்கிட்ட கொண்டு வந்து அடிமைப்படுத்துறது தான் இந்த வசிய தாயத்துக்குள்ளே இது. அந்த மாதிரி விஷயம் நான் செய்யவே மாட்டேன். எனக்கு செய்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லை. அதனால் இப்போ ரொம்ப இதை இந்த மாதிரி தாயத்து கொடுக்குறத நான் நிப்பாட்ட போகிறேன். ஏன்னா அந்த பூசை போட்டது ஒரு கொஞ்சம் தாயத்து முதல் பூசை போட்டு நான் ஒரு 3 லட்ச ரூபா செலவாக்கி ஒரு பூஜையை போட்டு தாயத்து எல்லோரும் கேட்குறாங்கன்னு சொல்லி செஞ்சு விட்டேன். அந்த தாயத்து தீர்றவரை தான் அந்த தாயத்து கொடுப்பேன். என்ன நான் இப்போ 2500 தான் வாங்கிட்டு அடைக்கிற கூலி 2500 தான். தாயத்து நீங்கள் எங்கே வாங்கிட்டு வந்தால் தான் நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும். இல்லை வாங்கிட்டு வர முடியலைன்னா சொன்னால் அதுக்கு வெள்ளி தாயத்தில் நாங்கள் 1300 1400 ரூபாய்க்குள்ள வெள்ளி தாயத்து இருக்குது. இந்த 3 கிராமில் அந்த தாயத்தில் நாங்கள் அடைச்சி தருவோம். அதுக்கு தனியாக காசு அடைக்கணும். இந்த நான் பூசை காசு தான் வாங்கவே 2500 ரூபா. 2500 ரூபா இந்த பூசை செய்யின காசு தான். ஏன்னா நான் 2.5-3 லட்ச ரூபாய் செலவாக்கி இந்த பூஜையை போட்டு அந்த தாயத்தை ஒன்றா வச்சு செஞ்சுருக்கிறது. இந்த தாயத்தை இப்போ தீர்றத வரைக்கும் அந்த தாயத்துக்கு நான் கொடுப்பேன். இது தீர்ந்துருச்சுன்னா இந்த தாயத்தை நிப்பாட்டிடுவேன். ஏன்னா இவங்க நல்லவங்களை காட்டிலும் கெட்டவங்க தான் ரொம்ப கேட்குறாங்க. நம்மக்கிட்ட கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க. இதை கொடுக்காமல் இருந்தாச்சுன்னா அது நல்லா இருக்கும். அதனால் நான் அதை நிப்பாட்டிட்டு அடுத்த வேலை மாத்திரத்தை செய்வேன். ஏன்னா இந்த குழந்தைகள் இருக்குது பாருங்கள், சின்ன குழந்தைகள், அதாவது பிறந்து நூல் கட்டிய நாள் முதல் 12 வயசு 12 வயசு வரை இருக்கிறதெல்லாம் குழந்தையில் படும். உங்களுக்கு புரியுதா? சின்ன குழந்தை. மொத்தம்லாம் 5 வயசு வரை தான் குழந்தையாக இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் அப்போ நீட்டிட்டாங்க. 12 வயசு ஆயிடுச்சு. 12 வயசு வரை குழந்தை தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் முதல்ல நம்ம இது பண்ணுறது 5 வயசு வரை பிள்ளைகளுக்குத்தான் நம்ம குழந்தைகள் இருப்போம். 5 வயசு ஆயிடுச்சுன்னா பிள்ளைன்றோம், நம்ம பிள்ளை அப்படின்னோம். அப்போ அந்த காலத்தில் ஒரு வாக்குக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரே வாக்குக்கு குழந்தைகள்னா 5 வயசு வரைத்தான் நாங்கள் குழந்தைங்கிறோம். பாப்பா இங்கே போயிடுச்சு, குழந்தை இங்கே போயிடுச்சு அப்படிங்கிறது அந்த 5 வயசு வரை தான் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க. அது எங்கே நம்ம பிள்ளைங்க போயிடுச்சு, அப்புறம் பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்க அப்படின்னு இல்லைன்னா பேர் இருக்கும், பேரை சொல்லி விட்டுருவாங்க. இந்த 5 வயசு கழிஞ்சு அப்படி வந்துடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இந்த குழந்தைங்கிறது 12 வயசு வரை கவர்மெண்ட் நியமிச்சு 12 வயசு வரை குழந்தை தான் அப்படிங்கிறத கொண்டாந்துருக்காங்க. நல்லது.
ஆனால் 12 வயசு வரை ஒரு 5 வயசு 6 வயசு அதாவது 12 வயசு வரை கட்டலாம், பிரச்சனை இல்லை. 12 வயசுக்கு மேலே உள்ளவருக்கு இந்த தோசைக்கயிறு கட்ட முடியாது. நான் வந்து தோசைக்கயிறு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த 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 இதில் இந்த தாயத்தை கொடுக்குறோம்னு சொல்லி தாயத்தை இவங்க வந்து கெட்டவங்க ரொம்ப கேட்குறாங்க. எனக்கு அந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் நடக்கணும், என்னை அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க சாமி, எனக்கு நீங்கள் தான் எப்படியாவது செஞ்சு தரணுங்கிறாங்க. ஐயோ, நான் சாமி இல்லை, ஒன்றும் இல்லை, நான் வந்து சாதாரண மனுஷன், உங்கள் மாதிரி ஒரு மனுஷன் தான். நான் வந்து ஒரு ஆத்மீயவாதி, அவ்வளோதான். ஒரு ஆத்மீயவாதி. நான் யதார்த்தத்தில் ஒரு ஆத்மீயவாதின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து நடிக்கிறது, இந்த நான் சாமியானு சொல்லி கொஞ்சம் சாமி ஃபோட்டோவெலாம் வச்சுட்டு நான் வந்து அங்கே அப்படி ஆடுறேன் இப்படி ஆடுறேன் இந்த சாமி ஆடுறேன் அப்படின்னு சொன்னால் அது அந்த மாதிரி நடிக்க தெரியாது எனக்கு. அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. நான் போடுற ஃபோட்டோவில் பார்த்தீங்களா, சாமியை கூட காட்டல. என் குலதெய்வத்துக்கு முன்னாடி தான் வச்சுட்டே நான் அந்த தாயத்தை நான் ஜெபிச்சு கொடுப்பேன். அந்த நூல் நான் இந்த கயிறாக இருந்தாலும் அந்த தோசை கயிறாக இருந்தாலும் ஜெபிச்சு கொடுப்பேன். ஆனால் நான் கோயிலில் கூட இருந்து பேச மாட்டேன். ஏன்னா அது வேற. அவங்கள வச்சு நான் சம்பாதிக்கிறேன்னு ஆகிறேன் இல்லை. நான் கஷ்டப்படுறேன், என் வேலை நான் வந்து வைத்தியர் வேலை பார்க்குறேன், நான் பிழைச்சிக்கிறேன். வைத்திய வேலை பார்த்து நான் பிழைச்சிக்கிறேன். அதை பற்றி பிரச்சனையே இல்லை. எனக்கு வந்து அது பிஸ்னஸ் ஆகிட்டு இது செய்ய வேண்டாம். அதுக்காக தான் நான் சாமி ஃபோட்டோவை கூட வைக்க மாட்டேன். நான் ஃபோட்டோவை கூட வச்சு உங்கள்கிட்ட சாமி ஃபோட்டோவை வச்சு கூட உங்கள்கிட்ட பேசாமல் நான் வந்து என் ஆஃபீஸ் ரூமில் தான் இருந்து பேசிக்கிறேன். பாருங்களேன், ஆஃபீஸ் ரூம் தான் பார்த்தீங்களா, என் ஆஃபீஸ் ரூமு தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நீ பார்த்துக்கிங்களா, புரிஞ்சிருச்சா? நான் ஆஃபீஸ் ரூமில் தான் இருந்து பேசுகிறேன் ஒழிஞ்சு நான் வந்து சாமி பூதம் அப்படி இப்படின்லாம் நீங்கள் வந்து என்னை கணக்காக்கண்டேன். நான் ஒரு ஆத்மீயவாதி, யதார்த்தத்தில் ஒரு ஆத்மீயவாதி. இதுதான் என் வேலை. உங்களுக்கு புரியுதா? இந்த ஆத்மீயதையில் நமக்கு என்னமாவது ஒரு நல்ல காரியம், அதாவது நம்மளை வாழ்ந்தோம்னா யாருக்காவது 10 நல்ல காரியங்கள் செய்யணும். அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த பூமியில் மனுஷனாய் நம்ம வாழ்கிறோம். மனுஷனாகிட்டு பிறந்தாச்சுன்னா யாருக்காவது 10 நல்ல காரியம் செய்யலைன்னா நம்ம மனுஷனாகிட்டு பிறந்துட்டு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். இந்த கெடுக்கிறவங்களெல்லாம் மனுஷன் இல்லை, அடுத்தவனை கெடுக்கிறவங்கெல்லாம் மனுஷன் இல்லை. காசுக்காக பணத்துக்காக என்ன வேணாலும் செய்கிறாங்க, அதெல்லாம் மனுஷன் இல்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 பேருங்க. அவங்களாம் மனுஷ சமயத்தில் கூட்ட முடியாது. நம்ம வந்து 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா இப்படித்தான் செய்ய முடியும். அதாவது இப்போ வந்து பூரா இந்த கெட்டதுக்கிட்டே வர்றாங்க, சாமியாரியை பார்க்குறாங்க. நம்மட்டுக்கும் என்ன வேணால் அவங்களுக்கு பணக்காரனாகணும், உடனே பணக்காரனாகணும், உடனே வாங்கி கொட்டணும், வியாபாரம் கொட்டணும், பணம் கொட்டணும் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்காங்க ஒழிஞ்சு, ஐயா எனக்கு என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை, என் வாழ்க்கையில் மറ്റുள்ளவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்கள வந்து என்ன ஒன்று காப்பாற்றுங்க அப்படின்றவங்க ரொம்ப கம்மி. என்ன நான் நினைக்கிறது என்ன தெரியுமா, அதாவது கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரியே இப்போ இந்த யூடியூப் வந்ததுக்கு பின்னாடி ரொம்ப மூட நம்பிக்கையில் ஆகிட்டாங்க ஆளுங்க. எவன் ஆடுறானா அவங்ககிட்டலாம் போயிட்டு இந்த வீடியோவில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. அவங்க வீடியோ வைரல் ஆகிறதுக்காக என்னென்னமோ சொல்லுவாங்க. இப்போ அது போல் அங்கே செய்கிறது என்னத்தையாவது தேங்காயை வெட்டுறான், அந்த பூஜணிக்காயை ஓடுறான், அந்த அதை பிடிக்கிறான், இதை செய்கிறான், அப்படி சொல்கிறான், இந்த கொண்டு ரோட்டில் ஓடுறான்னு ரோட்டில் தான் கொண்டு போய் போடுறாங்க மட்டும். ஏன் நீங்கள் என்ன குளிச்சு போட வேண்டியதை ஒரு இப்போ ஒரு மண்ணை தோடிக்கிட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சி விட்ருக்க, அடுத்தவனுக்கு ஏன் இந்த மாதிரி இது பண்ணுறாங்க? அங்கே தான் ரோட்டில் முக்கில் தான் வச்சு வைக்கணும். ரோடில் நடக்க முடியல, நல்லவங்களுக்கு நடக்கணும்ல. கெட்டவங்க இந்த மாதிரி இளம்பிட்டாங்க, நல்லவங்க வாழணும்ல இந்த காலத்தில். இது கலியுகத்தில் கெட்டவங்க தான் நிறைய இருப்பாங்க, ஆனால் நல்லவங்க வாழணும்ல. ஏன் நல்லவங்களை இந்த மாதிரி கெடுத்துக்கிறீங்கன்றது. அப்படி நல்லவங்க ரொம்ப கஷ்டப்படுறதுனால அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் அந்த தாயத்தை வச்சுன்னு ஒழிஞ்சு இந்த தாயத்தை செஞ்சு கொடுப்போம்னு நினச்சி அந்த இது நான் வந்து செய்கிறேன். ஏன்னா நல்லவங்களுக்கு மாத்திரம்தான் நான் கொடுக்குறது. அதில் ஒரு நாளைக்கு ஒரு 10 வாட்ஸ்அப்பில் 10 மெசேஜாவது 10 பேராவது வாட்ஸ்அப்பில் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நான் நல்ல காரியத்துக்கு மாத்திரம்தான் கொடுக்க முடியும், வேறு எந்த காரியமும் நடக்கான்னு சொல்லி 2வது நான் அனுப்பிடுவேன். வாட்ஸ்அப்பில் திருப்பி அனுப்பிடுறோன்னே அவங்க அப்படியே போயிடுவாங்க.
புரியுதா? உங்களுக்கு புரியுதா? மொத்தத்திலே 50 தாயத்து தான் நான் வந்து இது போட்டது. இனி 40 தாயத்து அப்படியே இருக்குது. இவ்வளோ நாளாக 10 தாயத்து கூட விற்கல. 50 தாயத்து பூஜை போட்டு வச்சுட்டு 40 தாயத்து நான் 3 லட்ச ரூபாய் செலவாக்கி வச்சுட்டு அது அப்படியே இருக்குது. புரியுதா? அப்போ நல்லது செய்கிறதுகளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த தாயத்து தீர்னது வரத்தேன் இது என்கிட்ட வர்றவங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ எனக்கு நஷ்டம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் கெட்ட காரியங்கள் எந்த விஷயமும் நான் செய்ய போகிறதில்ல. யார் வந்து என்ன கெட்ட காரியங்கள் கேட்டாலும் நான் கொடுக்க போகிறதில்ல, கொடுக்கவும் மாட்டேன். புரியுதா? அதுக்காக நான் வந்து செஞ்சுருக்கேன் சொன்னால், அதாவது குழந்தைய யாருக்கும் கெடுதல் பண்ணாதில்ல, அதுகளை காப்பாற்றணும்ல. இப்போ குழந்தைகள் ரொம்ப இந்த திஷ்டி தோஷத்தால் இந்த மாதிரி பல காரியத்தில் குழந்தைகளுக்கு ரொம்ப தோஷம் வந்துட்டுருக்கு. அதுக்குத்தான் இப்போ நான் வந்து மெயினாக போட போகிறேன். ஏன்னா பெரியவர்களுக்கெல்லாம் நீ கொடுக்குற தேவையில்லை காரியம். நம்ம வந்து நேர் வழிக்கு போகிறதுனால பூரா வர்றதால வளைஞ்ச வழிக்கு உள்ளவங்க தான் வர்றாங்க. எனக்கு அது கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை. நான் இந்த மாதிரி இது பிஸ்னஸ் பண்ணி ஆடணும்னு நான் நினைக்கிறதால இல்லை. இது வந்து அந்த மாதிரி இந்த இவங்களை போல் சாமி அடி ஓர இங்கே நான் ஆடிக்கிட்டு எனக்கு தேர 4 போட்டையை வச்சுக்கிட்டு நல்லா முடிய வளர்த்தி அதை இதை போட்டுக்கிட்டு அப்படி ஒரு சாமி அடி நான் தான் பெரியவன், வாங்கடா நான் அவசியம் செய்கிறேன் அந்த சதி செய்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்கன்னா கூட்டம் தள்ளிக்கிட்டு நிற்கிது. ஏன்னா கெட்டவங்க நிறைய இருக்காங்கல்ல, அவங்க போய் கூட்டம் தள்ளிடுவாங்க அங்கிட்டு போய். புரியுதா? நல்லவங்க ரொம்ப கம்மியாக தானே இருப்பாங்க. அப்போ நான் நல்லவங்களுக்கு செய்யணும்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அதையும் நிப்பாட்ட போகிறேன். ஏன் நிப்பாட்ட போகிறேன்னா, இன்னும் எனக்கு அது தேவை. இப்படியெல்லாம் வந்து இந்த நல்லவங்களை காரியம் நம்ம இதை செய்யும்போ அந்த நிறைய உள்ளவங்க சொந்த காரியங்கள் நடக்கிறதுக்காகத்தான் இவங்க வந்து இந்த அந்த ஆயத்து வேணும் கீத்து வேணும்ட்டு என்கிட்ட வர்றாங்க ஒழிச்சு யதார்த்த கஷ்டப்படுறவங்க என்கிட்ட வர்றது ரொம்ப கம்மி. ஆமாம், இங்கே வந்துட்டு வாங்காமல் 2 இப்போ ரொம்ப பேர் போயிருக்காங்க. இங்கே வர கேரளா வர வந்துட்டு ஏன் இந்த கோயில் வர வந்துட்டு வாங்காமல் போனவங்க. ஏன்னா நான் சொல்லிடுவேன், ஐயா கெட்ட காரியத்துக்கு என்ன மாதிரி இந்த தாயத்துக்கு வந்து நீங்கள் தாயத்து வாங்கினீங்கன்னா அது நீங்கள் கட்டினதை இந்த தாயத்து கட்டினீங்கன்னா கட்டினோடனே 2வது உங்களுக்கு வேறு பிரச்சனையில் வந்துடும் அப்படின்னு. அதோட இவங்க பயந்துக்கிட்டு திரும்பி போயிடுவாங்க. ரொம்ப பேர் போயிருக்காங்க. அங்கேருந்து கேரளாவிலேருந்து இங்கே வேற வந்து வண்டியும் விழித்து சொந்த வண்டியிலலாம் ஓட்டி வந்திருக்காங்க. வந்துட்டு இங்கே வந்து நம்மக்கிட்ட இந்த காரியம் சொன்ன உடனே திருப்பி போயிட்டாங்க. எத்தனை பேர் போயிருக்காங்க? ரொம்ப பேர் அந்த மாதிரி போயிருக்காங்க. எனக்கே கவலை இல்லை. அதனால் இந்த தாயத்தை நான் நிப்பாட்ட போகிறேன். நான் இருக்கிற தாயத்தை தீர்றது வரை தான் கொடுப்பேன். இந்த பூஜை பண்ண தாயத்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால இப்போ அந்த 40 தாயத்து இருக்குது. அந்த 40 தாயத்து கூட வித்துருச்சுன்னா 6வது நல்லவங்க வர்றது. அதுவும் நல்லவங்களாக வந்தாங்கன்னாத்தான் நான் கொடுப்பேன். அவங்க நம்மைக்கு வந்தாங்கன்னாத்தான் நான் கொடுப்பேன். கெட்ட காரியத்தெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். அப்போ இந்த ஒரு 40 தாயத்து கூட வித்தாச்சுன்னா அதை நிப்பாட்டிடுவேன், வேண்டான்னு வச்சுட்டு. ஏன்னா பூரா இந்த மாதிரி கிளம்புறாங்க. எனக்கு புருஷன் வசியமானும், எனக்கு பொண்டாட்டி வசியமானும், எனக்கு நான் ஒத்தையில் இருக்கிறேன், என் பொண்டாட்டி கோச்சிட்டு இதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி காரியத்தெல்லாம் நான் வந்து இந்த குடும்ப பிரச்சனைகளெல்லாம் நான் வந்து தீர்த்து வைக்க முடியாது. ஏன்னா வசியம் செஞ்சாதான் அது தீர்க்கணும். இந்த வசியம் செய்கிறதுனா அடுத்தவனை வசீகரிச்சு நம்ம ஒருத்தருக்கு வேண்டி அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறது தான் அர்த்தம். அது இப்போ வாழணும். இப்போ பொண்டாட்டி போயிட்டா அப்படின்னு சொல்லி புருஷன் வந்தான்னா புருஷனுக்கு நம்ம வசியம் செஞ்சு கொடுத்தா அந்த பொண்டாட்டி வாழ்க்கையை கெடுக்கிறதாயிட்டதான் அர்த்தம். அவங்களுக்கு நன்மை செய்கிறதாயிட்ட அர்த்தம் இல்லை. அதனால ஒருத்தனை கெடுத்து ஒருத்தனை நான் வாழ வைக்க வேண்டிய தேவையே இல்லை எனக்கு, யாரையுமே. அதாவது ஒரு ஆளை கெடுத்து மற்றவரை வாழ வைக்க வேண்டிய தேவையில்லை. இது நான் அவங்க சேஃப்டிக்கு மாத்திரம்தான் நான் கொடுக்குறேன். அதுவும் கூட இந்த தீர்றதுக்கு தான், இந்த தாயத்தை தீர்றது வரத்தையும் கொடுப்பேன். அதுக்கு முன்னே அது கழிஞ்சா நான் இப்போ நான் நிப்பாட்டிடுவேன். அதை நான் இன்னி கொடுக்க போகிறது என்ன தெரியுமா? நன்மை தானே நம்ம செய்யணும். அந்த நன்மை செய்கிறத நான் நிப்பாட்ட போகிறதில்ல. ஏன்னா குழந்தைகளுக்கு திஷ்டி தாயத்து கொடுக்க போகிறேன். திஷ்டி தாயத்து இல்லை, அது வந்து ஒரு நூல், இந்த கயிறு, தோசை கயிறுன்னு சொல்லுவோம். குழந்தைகளுக்கு
ஒரு மாதிரி என்னென்ன தோஷங்கள் வருதோ அந்த தோஷத்துகளை மாற்றுறதுக்காக குழந்தைகளுக்கு தோஷக்கயிறு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா குழந்தைகளை ஆரையும் போய் கெடுக்காதுல்ல, எப்படி அந்த குழந்தைகளை காப்பாற்றணும்ல. இப்போ அந்த மாதிரி தான் நான் வரப்போகிறேன். இன்னும் எல்லோரும் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு, அதுக்கு நல்லவங்க பிள்ளையாக இருந்தாலும் கெட்டவங்க பிள்ளைகளாக இருந்தாலும் அது அப்போ தான் நம்மளுக்கு தேவையில்லை. பிள்ளைங்கிறது தெய்வத்துக்கு சமம், அதுகளை காப்பாற்ற வேண்டியது எங்கள் கடமை. நீ நல்லவங்க இல்லை கெட்டவங்க இல்லைன்னு அது பார்க்க வேண்டிய தேவையில்லை. இதுனா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு இந்த தாயத்து கொடுக்குறதுக்கு யோசிக்க வேண்டியது இருக்குது, 100 யோசனை பண்ண வேண்டியது இருக்குது. உங்களுக்கு புரியுதா? கெட்டவனுக்கு நம்ம தாயத்து கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியம் வேறு இருக்குது எனக்கு, புரியுதா? அதனால் நான் வந்து அதான் நம்ம வந்து வந்தவங்களை வேற திருப்பி அனுப்பியிருக்கேன், நிறைய பேரை நான் திருப்பி அனுப்பியாச்சு. அதனால் தயவு செஞ்சு இன்னி தைரியமாக வர்றது இந்த இந்த தாயத்து ஒரு 40 தான் நீ பாக்கியிருக்கு. அந்த 40 தாயத்துக்கு விற்கும்போது அதங்க தீர்த்துருவேன், அதோட நிப்பாட்டிடுவேன், அந்த தாயத்து கொடுக்குற நிப்பாட்டிடுவேன். ஆமாம், இன்னி நான் கொடுக்க போகிறது மெயினாகிட்டு தோஷக்கயிறு. பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு தோஷக்கயிறு. நீங்கள் வந்து இப்போ என்ன நூல் கட்டி, அதாவது 28 கட்டுறோம்ல நம்ம நூல், அது அன்னைக்கு முதல் கட்டலாம். இந்த தோசைக்கயிறு 28க்காக இந்த தோசைக்கயிறு கட்டினாலும் நல்லதே பிள்ளைகளுக்கு. குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு 6 வயசு வரை நான் வந்து கொடுக்குறது. ஆனால் 12 வயசு வரை வேணாலும் கட்டிக்கலாம். அந்த தோசைக்கயிறு பிரச்சனை இல்லை. முதல்லாம் 6 வயசு வரை தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். 6 வயசு வரை தான் நம்ம பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் வந்து தோசைக்கயிறுன்னு சொல்லி கொடுக்குறது. இப்போ அது 12 வயசு. சின்ன பிள்ளைகள்லாம் 12 வயசு ஆகிட்டு கவர்மெண்ட்டு பிரഖ്യാപിச்சிருக்கு. அதனால் 12 வயசு வரை கட்டலாம்ன்றத ஒரு இதில் கொடுக்குறோம். ஆனால் 6 வயசு வரை கட்டுறதான் அதுக்கு நல்லது. ஒரு 6 வயசுக்குலாம் நீங்கள் இந்த தோசைக்கயிறு வாங்கி கட்டுங்க, எந்த தோஷங்களும் வராது. பேய் விசாசு அறுக்காது, இந்த திஷ்டி தோஷம் வராது. திஷ்டி கம்பேர் தோஷம், திஷ்டி தோஷம்லாம் அதுக்குள்ளே நிறைய அந்த மாதிரி வராது. ஏன்னா பிள்ளைகளுக்கு இந்த ஏக்கம், சிலவருக்கு ஒரு போராமை வரும். இந்த போராமையினால் ஒருத்தர் வாக்கில் மனசில் ஏங்கிடுவாங்க. அந்த ஏக்கமும் இந்த பிள்ளைகளுக்கு பாதிக்கும், இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பாதிக்கும். பிள்ளைகளை பார்த்தா சிலர் ஏங்குவாங்க, இவங்க பிள்ளையா அப்படிங்கிற என்னத்தையாவது ஒரு இதில் கெட்ட எண்ணத்தில் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லது செய்கிறவங்கள இல்லையே, இப்போ நிறைய கெடுதல் செய்கிறவங்க நிறைய இருக்காங்க. அதனால் இந்த பிள்ளைகளை காப்பாற்றணும். சின்ன பிள்ளைய குழந்தைகள்னால் தெய்வத்தின் சமம், அதுகளை காப்பாற்றணும். அதுகளுக்கு மாத்திரம் தான் தோசைக்கயிறு கொடுக்க போகிறேன். தோசைக்கயிறுனா இதுக்கெல்லாம் நான் இந்த தோசைக்கயிறு வந்து நான் வந்து அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து மந்திரிச்சு கொடுக்குறதே. இதுக்கு நான் வந்து காசு இவ்வளவு தான் தரணும்னு சொல்லி கேட்டு வாங்க போகிறதில்ல. தோசைக்கயிறு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பப்பட்டதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடலாம், பிரச்சனையே இல்லை. இவ்வளவு தான் கொடுக்கணும்னு அதுக்கு கணக்கே இல்லை. எவ்வளோ உங்களுக்கு தோணுதோ அதை கொடுத்துட்டு தோசைக்கயிறு வாங்கிக்க, பிரச்சனை இல்லை. தோசைக்கயிறு வேணும்னவர் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க. ஏன்னா பிள்ளைகளை காப்பாற்றினா அது ஒரு எனக்கு வந்து புண்ணியம். அந்த கயிறு மாத்திரம் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். இந்த தாயத்தும் அது எனக்கு பிடிச்சா தான், அது இந்த மாதிரி நல்லவங்களை இருக்கிறாங்கன்னு மாத்திரம் வந்து வாங்கிக்கிங்க. அது இந்த தீர்றது வரை தான் கொடுப்பேன். இந்த தாயத்து தீர்ந்துருச்சுன்னா அப்புறம் இந்த தாயத்தை கொடுக்குறேன், நிப்பாட்டிடுவேன். இன்னும் சின்ன பிள்ளைகளுக்கு தோசைக்கயிறு கொடுக்குறேன். ஆனால் அது இங்கே வந்தால் தான் செய்ய முடியும். இது கேரளாவில் இருக்கேன். கேரளாவில் வந்தால் தான் நீங்கள் வந்து வாங்கிட்டு போக முடியும். தேவைப்பட்டவர் வந்து வாங்கணும்ன்ற அதாவது அவ்வளோ இதாக வந்து வாங்க முடிஞ்சவர் வந்து வாங்கிட்டு போங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணி முதல் 10 மணி வரை நான் கொடுப்பேன் பிள்ளைகளுக்கு தோசைக்கயிறு. இதுதான் மெயின் கான்செப்ட். இது இல்லாத வேறு ஒன்றும் நான் போய் செய்ய போகிறதில்ல. காரணம்னு வச்சா இது பூரா அந்த தாயத்தெல்லாம் கொடுத்துட்டு தாயத்துலாம் சும்மா இவங்க நல்லவங்களும் வராங்க, கெட்டவங்களும் வர்றாங்க. கெட்டவங்களை வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் திருப்பி அவங்க போராடி இருக்குது, தேவையில்லாத காரியம். கெட்டவன் நான் எங்களுக்கு தெரிஞ்சு போகும், நான் வாக்கையிலே தெரிஞ்சு போகும். கெட்ட காரியத்தில் வர்றாங்க, இது கெட்ட காரியங்கள் நடத்துறதுக்காக வர்றாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். நான் அப்படியே நான் அந்த இது சொல்லிடுவேன், ஐயா இந்த தாயத்தை கட்டினா என்னென்னதே நடக்கும், இதுக்கு மேலே இதிலேருந்து உங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்காது அப்படின்னு சொன்னோடனே அவங்களே திரும்பி அவங்களே போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்மளை திருப்பி விடுறது ரொம்ப கஷ்டம். அவங்க இப்போ அவ்வளோ கேட்டவனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வர்றாங்கல்ல, அதை வேண்டாம். அதை தான் நிப்பாட்டியே விடுவேன். அதை வந்து இந்த இது 40 தாயத்து இருக்குது, 40 தாயத்து விற்றுருச்சுன்னா நான் இந்த தாயத்து கொடுப்பான்னு பாட்டிட்டு பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு மாத்திரம். குழந்தைகளுக்கு ஐயா எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் குழந்தைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு,
பிறந்த 28 முதல் இப்போ 6 வயசு வரை கட்டலாம். இந்த தாய்த்து 6 வயசுன்னு உள்ளது 12 வயசு வரை கட்டலாம். 12 வயசு வரை தான் இப்போ கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. சின்ன 12 வயசு வரை சின்ன பிள்ளைய இருந்தேனே, அப்போ நீங்கள் 12 வயசு வரை கட்டலாம். குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்கு இந்த பேய் விசாசு பிடிக்காமல், இந்த இப்போ விரல் மீறி பிடிக்காமல், இந்த துண்ணூறு போடுறது எப்போ நம்மளுக்கு போய் துண்ணூறு போடுறது தெரியும். எல்லாருக்கும் தெரியும். நாட்டுப்புறத்து வாழ்கிறவங்களுக்கு துண்ணூறு போடுறதுக்கு அப்புறம் அடிக்கடிக்கு போவாங்க. உங்களுக்கு புரியுதா? அது பிள்ளைகளுக்கு அது வந்து நாட்டுப்புறத்து வாழ்கிறவங்களுக்கு ஒரு கருத்து. அவங்க நல்லா விவரமாக இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு என்னமாவது சோர்வு காட்டையிலே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஐயோ என் பிள்ளை என்னத்தையே போத்து பயந்துவிட்டேன், இல்லைன்னா யாரோ போய் திருஷ்டி தோசை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் தூக்கிட்டு உடனே போயிடுவாங்க சாமியாடியர்கிட்ட துண்ணூறு போடுறதுக்கு. அது நல்லா இருக்குன்னு அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நான் அதுக்கு பதிலாக இந்த துண்ணூறு போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம்னா, இந்த தோசைக்கயிறுன்னு சொல்லி ஒரு கயிறு மந்திரிச்சு கொடுப்போம். இந்த கயிறு கட்டிக்கிட்டால் 6 மாதம் வரை ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எந்த திருஷ்டி ஆனால் கயிறு கட்டுறதுனால இந்த கயிறுக்கு 6 மாதம்தான் பவர் இருக்கும். அதுக்கு மேலே பவர் இருக்காது. 6 மாதம்தான் அதுக்கு பவர். கயிறு தோசைக்கயிறுனா 6 மாதம். அதுவும் 6 மாதம் லாஸ்ட். கயிறில் எப்போவுமே பவர் 41 தோசம் நான் தீர்ந்துருச்சுன்னா கயிறுட பவர் போயிடும். சின்ன பிள்ளைகளுக்கு அதனால் அந்த தோசைக்கயிறுனால 6 மாதம் வரை அது நல்ல பவராக இருக்கும். அந்த கயிறு வாங்கி பிள்ளைகளுக்கு கட்டலாம். தோசைக்கயிறு வேணும் உள்ளவங்க நீங்கள் தைரியமாக வாங்கிட்டு போங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணி முதல்ல 10 மணி வரை நான் கோயிலில் இருப்பேன். கோயிலில் நீங்கள் தானே என்னை தேடி வரணும். வந்தால் தான் இது செய்யணும். நான் கொடுக்குற நம்பரில் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, ஃபோனு பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. நாங்கள் அட்ரஸ் அனுப்பி வச்சுருவேன். நீங்கள் அந்த அட்ரஸில் வந்தால் போதும். அல்லாத வேறு ஒன்றும் சின்ன பிள்ளைகளுக்கு தானே, அப்புறம் நமக்கு ஒன்றும் பேசுகிறதுக்கு நேரமே இல்லையே, வேறு ஒன்றுமே பேச வேண்டாமே. அதனால் சின்ன பிள்ளைகளுக்கு வாட்ஸ்அப்பில் நான் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைகளுக்கு கயிறு சேவிச்சு கொடுக்குறேன். நான் அட்ரஸ் அனுப்பி வச்சிடுறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அட்ரஸ் அனுப்பி வச்சுருக்கேன். அட்ரஸ் தான் அனுப்பி வைக்க வேண்டியிருக்கு. வேறு ஒன்றும் பேச வேண்டாமே, நமக்கு ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு தேவை அட்ரஸை நான் அனுப்பி விட்டுருவேன். அட்ரஸ் பார்த்துட்டு நீங்கள் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணி முதல் 10 மணி வரை தான் இந்த இது இருக்குது. அந்த டயத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு மக்களுக்கு நன்றி.